எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 17th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான் இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு எழுதும்போது உங்களுக்கு ஒரு பேப்பராக ஸ்கூலில் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பேப்பரில் எழுத மாட்டீங்க. புக்லெட்டாக தான் உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஏற்கனவே நீங்கள் 10th எழுதிருந்தீங்கன்னா 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். 10th இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேப்பர் வந்து ஒரு பேப்பராக ரெண்டு பேப்பரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் தான் நீங்கள் அப்படியே எழுதுவீங்க. நீங்கள் அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக எழுதி முடிச்சோன்னா உங்கள் டீச்சர்ஸ் ஆக்சுவலாக இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. கடைசியாக நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக சில பேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, எம்டியாக சில பேஜஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க, பெண்ணை வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பெண்ணை வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணவே கூடாது. எதை வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னா பென்சிலால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வாட்டி எல்லா கொஸ்டினும் எழுதிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினை எதனா ஒன்று எழுதாமல் விட்டுட்டு இருப்பீங்க. எதனா ஒரு கொஸ்டினை நீங்கள் எழுதிட்டோன்னு நினச்சி அந்த தாட்டில் அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க, பென்லேயே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எழுதவே முடியாது. ஏன்னா எல்லாமே பெண்ணால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒயிட்னரும் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணக்கூடாது, பெலிகேன் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டியது எதால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலால் தான் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அடிஷ்னல் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே எழுதி முடிச்சிங்க, எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சிங்கன்னா கடைசியாக இருக்க எம்டி பேப்பரை பென்சிலால் மட்டும் கோடு போடுங்க. பெண்ணால் தயவு செஞ்சு கோடு போட்டுறாதீங்க. எதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வேணுன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா நாங்கள் இதுக்குன்னு தனியாக வீடியோ ரெடி பண்ணுறோம். பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் எக்கச்சக்கமாக போட்டுட்ருக்கோம். வீடியோஸ் எதனா நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸாக தான் இருக்க போகுது. அதனால் மறக்காமல் சேனலை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுத. ஆல் தி பெஸ்ட்.